வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதாவது இப்போ தமிழக அரசியலில் யாராவது புதுசாக ஒருத்தர் அரசியல் களத்துக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்கள எவ்வித தயக்கமும் இல்லாமல், அதாவது ஏற்கனவே ஆளுங்கட்சி சிறப்பான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்த போதிலும், இலவசங்களை வாரி வழங்கின போதிலும் அதெல்லாம் கருத்தில் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. மனசில் வச்சுக்க மாட்டாங்கன்னா நன்றி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. புதுசாக வர்றவங்களை வெல்கம் பண்ணுறதுல தமிழக மக்கள் ஈடுங்க யாரும் கிடையாது. அது மட்டும் இருக்கட்டும், ஆனால் நீ வர்றிய, நீ என்ன செய்கிற அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன எங்களுக்காக என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்கம் பண்ணுறாங்க. நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகைகளும் அதே மாதிரி தான். பத்திரிகையாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொல்லப்போனால் டிஎம்கே நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அது பத்திரிகைகளுக்கும், நடுநிலை பத்திரிகைன்னு சொல்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இந்த தொலைக்காட்சி உள்ளவங்களுக்கும், நாங்கள் நடுநிலை தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையை தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக சோப்பு கம்பளமே விரித்து அந்த அரசியல்வாதியை, நியூ அரசியல்வாதியை வரவேற்றுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஃபில்டர் பண்ணி போட்டு அவரை அப்படியே தூக்கி புஷ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிலாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த புதுசாக வர்ற அந்த அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சீமானை சொல்லலாம். அவர் இப்படி தான் வந்தார், வரும்போது நல்லா தான் வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய போக்குகள்லாம் மாறி பெரியாரே இருக்கிறது, தமிழ் மண். நான் பெரியார் தான், அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் என்ன தான் சொல்லி இது பண்ணுங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட போய் தூது போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, அவரோட பர்சனல் லைஃப் இதெல்லாம் அவரை காலி பண்ணிடுச்சு. அதே மாதிரி அண்ணாமலை அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் வரும்போது ஒவ்வொரு பில்டப்பாக இருந்தது. அப்புறம் என்னமோ இதில் அவர் மண்டை உடம்புன மாதிரி ஆகி அவரும் இது பண்ணி போயிட்டார். இப்போ விஜயும் நல்லா தான் வெல்கம் பண்ணாங்க. அவருக்கு ஏற்கனவே இருக்கிற ரசிகர்களோட மக்களும் ஓரளவுக்கு எதிர்பார்த்து கூட இருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஏமாற்றுவார்னு அவங்களாம் நினச்சி கூட பார்த்ததில்லை.